பெங்களூர் ஹைதராபாத்ல மிஸ் பண்ணதை இப்போ சென்னையில மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டெப்ஸ்டோன் இன் ஒன் ஏரோ பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் நியர் பரந்தூர் ஏர்போர்ட் சிட்டி. பிளாட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜஸ்ட் 11 lakh. திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க இத்தகைய கீழ்த்தரமான மனசாட்சியற்ற செயல்பாடில் ஈடுபட்டிருக்கும் திமுக அரசையும் காவல்துறையும் கண்டிக்கிறேன். அவர் சொல்றது இந்த விஷயத்துல அண்ணாமலை சொல்றது கரெக்ட். உடனே நம்மள பிஜேபி சங்கின்னுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பேட்டி எடுக்கிறவங்களையும் சொல்லுவானுங்க, திமுக சொம்புகள், திமுக கொத்தடிமைகள், திமுக வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளை கவ்வி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அவர்களும் அவர்கள் காலடியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை செய்வாங்க. மாதவிடாய் காலத்தில் இருந்ததாகவும், ஆகவே நார்மலான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஓரல் செக்ஸ் பண்ணாங்கன்னு அதில் சொல்லியிருக்காங்க. இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது கூட நமக்கு அசிங்கமாக இருக்குது, வாய் கூசு. இந்த டீட்டெயிலை போலீஸ் எப்படிங்க இந்த எஃப்ஐஆர், இதுவே தப்புங்க. இன்னைக்கு காலையில் வந்த ரிப்போர்ட்டு சிசிடிவியை ஒர்க் பண்ணலான்னு. அப்போ அந்த வைஸ் சான்சலர் பொறுப்பு அந்த இடத்துலலாம் வைக்கிறதுக்கு என்ன ஒரு 400 சிசிடிவி கேமராஸ் தேவைப்படுமா? என்டையர் அண்ணா யூனிவர்சிட்டி 500 கேமரான்னு வச்சுக்கோங்களேன். என்டையர் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை கவர் பண்ணுறதுக்கு 500 சிசிடிவி கேமரா வேணும்னா அதுக்கு 4 ஸ்பான்சர் நீங்கள் ஒரு வேண்டுகோள் கொடுத்தீங்கன்னா ஸ்பான்சர் க்யூவில் வந்து நிற்பான். அப்போ இவ்வளோ பட்டும் நமக்கு தமிழ்நாட்டில் புத்தி வரல. நிர்பயா இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒதுக்கப்பட்ட ஃபண்டு எவ்வளோங்க? மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டு எவ்வளோ? அந்த ஃபண்டை திமுக செலவு பண்ணிச்சா? யார் கண்ட்ரோலில் காவல்துறை இருக்குன்னு தெரியல. எதிர்கட்சிகள் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இன்னும் பெரிய அளவில் அவங்க எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய மாதர் சங்கம் போன்றவர்கள்லாம் இந்த விஷயத்தை உடனடியாக கையில் எடுக்கணும். இதை நான் ஒரு வேண்டுகோளாகவே அவர்களிடம் வைக்கிறேன். ஒரு பிரஜையின் வேண்டுகோள் இது. பத்திரிகையாளனா கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையில பல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. உடனடியாக யாருமே புகார் கொடுக்க முன் வரல. அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி கிடையாது. உடனடியாக புகார் வாங்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்திய நபரும் கைது செய்யப்பட்டாரு அப்படிங்கிறதுல குறிப்பிடுறது. இப்படிலாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லை? அப்படிலாம் பண்ணாங்கன்னு தானே அவங்க கவர்மெண்ட் வீட்டுக்கு போச்சு. அதை உதாரணம் காமிக்கிறது உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? பொள்ளாச்சி சம்பவத்தை நீயே அரசியலாக்கின, தூத்துக்குடி சம்பவத்தையும் நீ அரசியலாக்கின, கஸ்டோடியல் டெத் ஃபினிக்ஸ் ஜெயராஜ் சம்பவத்தையும் அரசியலாக்கின, மனித ரத்தம் சிந்திய ஒவ்வொரு நிகழ்வையும் அரசியலாக்கி அதில் குளிர் காய்ந்து 21 நீங்கள் தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதான ஒரு எதிர்கட்சி. நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம்னு கேட்டது யார்? இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே கேட்டார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். அவர் கடமை தவறி இருக்கிறார். இதை தடுக்க தவறியதற்கு அவருக்கு தார்மீக பொறுப்பு உண்டு. அவர் விசாரணை கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். ஆனால் ஒரு பெரிய சிக்கல்ல திமுக அரசு இருக்கு. கண்டிப்பாக இருக்குது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். எப்படி சார்? நன்றாக இருக்கிறேன். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் தன் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் கைதான குற்றவாளியான ஞானசேகரன். இந்த சம்பவம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கா அப்படிங்கிறதான் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் கல்லூரிகள் எல்லாத்துக்குமே ஒரு தலைமையிடமாக செயல்படுறது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கேம்பஸ் தான். இங்கே இப்படி நடந்துச்சா அப்படிங்கிறது யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அங்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் மாணவ மாணவிகள் இருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ அங்கே அந்த இடம் ஒரு செக்யூர்ட் பிளேஸ், அதாவது பாதுகாக்கப்பட்ட இடம் தான். அது அனாவசியமாக நம்ம யாரும் உள்ளே போயிட முடியாது. இப்போ நீங்கள் போகிறீங்க, சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது, நான் அந்த காலத்தில் 35 வருஷத்துனால ரஷ்யன் மேகசின்ஸ்க்கு ஏஜெண்டாக இருக்கும்போது இஷ்டம் போல் வருவோம் கேன்வாஸ் பண்ணுறதுக்கு. மேகசின் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொஃபஸர்ஸ் கிட்ட, லெக்சரர்ஸ் கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மேகசின்ஸ் விற்கிறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு போகும்போது, நான் சொல்கிறது 88, 89, 90 அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாது. நம்ம போகிறோன்னா யார் என்னென்னு ஐடி கார்டு கேட்பாங்க. 4 கேட்டு என்னமோ இருக்குது. 4 கேட்லேயுமே ப்ரைவேட் செக்யூரிட்டி தான் நிற்பாங்க. அப்புறம் சிசிடிவி கேமராஸ் கேம்பஸ் ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போ தகவல் வருது, இன்றைக்கி காலையில் சிசிடிவி கேமராஸை எங்கள் பழுதடைந்திருக்கிறது, வேலை செய்யலைன்றான். அப்போ எப்படி உள்ள ஒருத்தரால் போக முடியாது? அந்த பெண் 19 வயது பெண் மாணவி, அவருடைய ஆண் நண்பருடன் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது 2 பேர் வந்தாங்கன்றாங்க இல்லையா? அவருடைய ஆண் நண்பரை மிரட்டி அடித்து துரத்திட்டு அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாலியல் தாக்குதல், செக்ஷுவல் அசால்ட் நடந்திருக்குது. இதுதான் விஷயம். இதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நேற்றைக்கு அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கு. அந்த எஃப்ஐஆரில் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. சொல்லக்கூடாத தகவல்களை போலீஸ் எஃப்ஐஆரில் அவங்க கசிய விட்டுருக்காங்க. ரொம்ப அதாவது அது குறித்து நம்ம அண்ணாமலையோட அந்த ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கூட பார்க்கலாம். நீங்கள் அது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த லீக் பண்ணதே தவறுன்றாரு. அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட்டு அந்த இதை லீக் பண்ணது, எஃப்ஐஆர் கசிய விடப்பட்டது சட்டவிரோதம்னு அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்கிறாரு.
அது ரொம்ப முக்கியமானது. பாலியல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளானதை கண்டித்து போராட்டம் நடத்த சென்ற முன்னாள் ஆளுநர் திருமதி இவங்க தமிழிசை மாவட்ட நிர்வாகிகள் சகோதரிகளை வலுக்கட்டமே கைது செய்திருப்பது காவல்துறை. குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவி குறித்த விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கையை வெளியே கசிய விட்டிருக்கிறார்கள். ஒரு பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்த விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கடமையிலிருந்து தவறி இருக்கிறது திமுக. இது தனிமனித உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமின்றி சட்டவிரோத செயல்படும் ஆகும். இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முழு பொறுப்பு. திமுகவை சேர்ந்த பாலியல் குற்றவாளியை பாதுகாக்க இத்தகைய கீழ்த்தரமான மனசாட்சியற்ற செயல்பாடில் ஈடுபட்டிருக்கும் திமுக அரசையும் காவல்துறையும் கண்டிக்கிறேன். அவர் சொல்கிறது இந்த விஷயத்தில் அண்ணாமலை சொல்கிறது கரெக்ட். உடனே நம்மளை பிஜேபி சங்கின்னுவாங்க, என்ன சொல்லுவாங்க, பேட்டி எடுக்கிறவங்களையும் சொல்லுவானுங்க, திமுக சொம்புகள், திமுக கொத்தடிமைகள், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த விஷயத்தில் இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறது கரெக்ட். எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியில் வந்துடக்கூடாது. பாலியல் வழக்கு அரசு அதான் சொல்கிறேன் கேளுங்க. பாலியல் வழக்குகளை சம்மந்தப்பட்டவங்களுடைய பெயர் அடையாளம் வெளியில் வரக்கூடாதுன்றது எந்த அளவு முக்கியமோ அதற்கு இணையாக டீட்டெயில்ஸ் வெளியில் வரக்கூடாது. அது ரொம்ப கேவலமான டீட்டெயில்ஸாக அவங்க நேற்று வெளியிட்டிருக்காங்க. அந்த பெண் வந்து மாதாந்திர அந்த மாதவிடாய் காலத்தில் இருந்ததாகவும், ஆகவே நார்மலான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஓரல் செக்ஸ் பண்ணாங்கன்னும் அதில் சொல்லியிருக்காங்க. இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது கூட நமக்கு அசிங்கமாக இருக்குது, வாய் கூசுது. இந்த டீட்டெயிலை போலீஸ் எப்படிங்க இந்த எஃப்ஐஆர், இதுவே தப்புங்க, இது ரொம்ப தப்புங்க. காவல்துறை செய்து மிகவும் தவறு. ஐ திங்க் தேசிய மகளிர் ஆணையம் வந்து இதை வந்து சோமோட்டாவாக நோட்டீஸ் எடுக்கலாம். இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம். இது இந்த எஃப்ஐஆரை நீங்கள் லீக் பண்ணது, இது அந்த பெண்ணோட சுயமரியாதைக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கும் இழைக்கப்படுகிற அநீதிங்க காவல்துறையோட இந்த செய்கை. எஃப்ஐஆர் டீட்டெயிலை போலீஸ் எப்படிங்க வெளியில் விடும்? அந்த பெண் வந்து மாதாந்திர இதில் இருந்திருக்காங்க, மென்ஸ்ட்ரல் பீரியடில் இருந்திருக்காங்க, மென்சஸ் பீரியடில் அந்த லேடி இருந்திருக்காங்க, அதனால் நார்மல் செக்ஸ் பண்ண முடியாதுன்னு ஓரல் செக்ஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில் இருக்குது அதில் எஃப்ஐஆரில், இல்லையா? பார்த்தீங்க இல்லையா? நான் சொல்கிறது உண்மையாக போய் இல்லை, இது எப்படி அவங்க வெளியே இல்லை, நான் சொல்கிற இந்த பாயிண்ட் கரெக்டு தானே, ஃபேக்சுவலி கரெக்டு தானே? எப்படி இந்த எஃப்ஐஆரை வந்து போலீஸ் லீக் பண்ண முடியும்? எப்படி சார் லீக் பண்ண முடியும்? இது அந்த பெண்ணை வந்து இன்னும் இழிவுபடுத்துறது சார். இதெல்லாம் ட்ரையலில் வர வேண்டிய விஷயம். ட்ரையலை வந்து மீடியா கவர் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் டீட்டெயிலை கவர் பண்ணவே முடியாது. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு வேணால் நீ எடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இது அந்த பெண்ணை இழிவுபடுத்துறது, ஃபர்தராக இழிவுபடுத்துகிற வேலையை எஃப்ஐஆரோட டீட்டெயிலை எப்படி போலீஸ் லீக் பண்ண முடியும்? அண்ணாமலை சொன்னது 100% உண்மைங்க. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்கு அது வந்து ஏற்க முடியாது, அல்லன்னு சொல்லிட முடியாது. வழக்கம் போல் நம்மளை இன்னைக்கு புழுதி வாரி தூற்றுவார்கள். நீ பிஜேபி, நீ சங்கின்வானுங்க, திமுக சொம்புகளும் திமுக கொத்தடிமைகளும் திமுக வீசி எறியக்கூடிய எலும்பு துண்டுகளை கவ்வி பிழைத்து கொண்டிருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில், அவர்களும் அவர்கள் காலடியில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்களும் அதை செய்வாங்க. ஃபேக்ட் என்னங்க? எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எப்படிங்க வெளியில் வந்தது? இதற்கு காவல்துறை தானே முழு பொறுப்பு. அண்ணாமலை சொல்றது 100% கரெக்டு. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னும் அதிகமாக காவல்துறை இழிவுபடுத்துது, ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குது. இது எனக்கு பொறுத்த வரைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் தலையிட வேண்டிய விஷயம். சுவமோட்டாவா இந்த இஷ்யூவை எடுக்கணும். எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியில் போச்சு? என்னங்க நியாயம் இதெல்லாம்? யார் கண்ட்ரோலில் இருக்குது? கவர்மெண்ட்டு. இதில் முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் தலைவர். இதெல்லாம் சொல்ல முடியாத கொடுமைகள் தமிழகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இதுவையெல்லாம் ஏற்க முடியாதவை. இன்னைக்கு காலையில் வந்த ரிப்போர்ட்டு சிசிடிவியை ஒர்க் பண்ணலன்னா அப்போ அந்த வைஸ் சான்சலர் பொறுப்பு. 100 கணக்கான கோடி ஆண்டு பட்ஜெட்டுங்க உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. ஆமாங்க. உங்களுக்கு அப்படி ஒருவேளை அதுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னா ஸ்பான்சர் கேட்டிங்கன்னா கொண்டு கொட்டிடுவாங்க. என்டையர் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுக்கு உள்ளேயும் வெளியிலையும் சிசிடிவி கேமரா எங்கெல்லாம் வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் வைக்கிறதுக்கு என்ன ஒரு 400 சிசிடிவி கேமராஸ் தேவைப்படுமா? என்டையர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு 500 கேமரான்னு வச்சுக்கோங்களேன். என்டையர் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸை கவர் பண்ணுறதுக்கு 500 சிசிடிவி கேமரா வேணும்னா அதுக்கு 4 ஸ்பான்சர் நீங்கள் ஒரு வேண்டுகோள் கொடுத்தீங்கன்னா ஸ்பான்சர் க்யூவில் வந்து நிற்பான். அப்போ இவ்வளோ பட்டும் நமக்கு தமிழ்நாட்டில் புத்தி வரல இல்லை? நிர்பயா இன்சிடென்ட்டுக்கு பிறகு ஒதுக்கப்பட்ட ஃபண்டு எவ்வளோங்க? மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டு எவ்வளோ? அந்த ஃபண்டை திமுக அரசு செலவு பண்ணிச்சா? நிர்பயா இன்சிடென்ட்டுக்கு பிறகு காவல்துறைக்கும் மாநிலங்களுக்கும், ஒவ்வொரு மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும், ஒவ்வொரு மாநிலங்களின் காவல்துறைக்கும் ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ஸ் எவ்வளோ? நிர்பயான்னு அம்மா பெட்ரோல் போலீஸ் வேனில் போட்டுக்கிட்டா மட்டும் பத்தாதுங்க. இப்போ போய் பாருங்க, நம்ம அம்மா பெட்ரோல்னு அந்த போலீஸ் போகுது இல்லையா, கலைஞர் ஸ்டாலின் வந்த பிறகும் அது அம்மான்ற பேர் எடுக்கல, விட்டுட்டார், பெருந்தன்மையாக விட்டார். கரெக்டு தான். ஜெயலலிதாவை குறிக்கிறது இருந்துட்டு போட்டுன்னு விட்டார், நல்லது. அம்மா பெட்ரோல் அந்த வண்டி இருக்கும், அழகாக இருக்கும், ஒயிட் கலர் வேணும், அதில் ரோஸ் கலரில் அம்மா பெட்ரோல்னு எழுதிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிர்பயான்னு போட்டிருக்கோம் கீழே. அந்த நிர்பயா ஃபண்டோட தொடர்ச்சி அதெல்லாம் 2012 டெல்லியில் நடந்து பாருங்கள். மறந்துடாதீங்க, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கவுந்ததுக்கு நிர்பயா இன்சிடென்ட்டும் ஒரு காரணம்.
நாடு முழுக்க பெரும் நாடு முழுக்க பத்தி எரிஞ்சது. இதுல இந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி இவங்க லீக் பண்ணாங்க? ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் போலீஸா பொறுப்பா அரசாங்கமா பொறுப்பான்னா இது என்ன வாதம் இதெல்லாம்? அதுக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளி மந்திரிகளோட துணை முதலமைச்சரோட இருக்க ஃபோட்டோலாம் வெளியில் வருது. திமுகவுக்கு நெருக்கமானவன்றாங்க. அது உண்மையாக பொய்யா தெரியாது. அதுக்குள்ளே கூட நான் போக விரும்பலை. எத்தனையோ பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறான் நூற்றுக்கணக்கில். அதனால் அதை வச்சு ஒரு கட்சியை நம்ம அதோட லிங்க் பண்ண முடியாது. உண்மை. திமுக கட்சி அதை செய்யாதுங்க. எந்த ஒரு கட்சியுமே இந்த மாதிரியான கேடுகட்ட காரியத்தை பண்ணாது. அந்த கட்சியில் இருக்க சில கேடுகட்டவனுங்க பண்ணுவானுங்க, அது வேற. எந்த கட்சியும் இதை பண்ணாது. ஆனால் அந்த கட்சியில் இருக்க சில கேடுகட்டவனுங்க இந்த கேடுகட்ட காரியத்தை பண்ணுவானுங்க. தனி மனித ஒழுங்கினம் இது. எஃப்ஐஆர் காப்பி எப்படி வெளியில் வரும்? இது என்னது? இது எப்படி போலீஸ் இப்படி மோசமாக செயல்பட முடியுது? இந்த புரிதல் இல்லாமல் போலீஸ் எப்படி இருக்கு? சென்சிட்டைஸ் பண்ணலையா நீங்கள் போலீஸை? பெயர் வெளியில் வரக்கூடாதுன்னா அசால்ட்டோட டீட்டெயில்ஸ் எப்படி வெளியில் வந்தது? ஒரு பெண்ணை அவளோட விருப்பத்துக்கு மாற நீங்கள் கையை தொட்டிங்கனாலே அது பாலியல் வன்புணர்வு தான். அப்படி இருக்கும்போது ஏதோ நடந்திருக்கு. அது எதுக்கு டீட்டெயிலில் கொண்டு வந்து நீ இப்போ மீடியா கிட்ட வைக்கிற? எஃப்ஐஆரில் பதிவு பண்ணது கரெக்டு, கண்டிப்பாக அது வேணும். ட்ரையலில் வர வேண்டிய விஷயம் இதெல்லாம். அப்போ கூட நீங்களும் நானும் மீடியா பர்சன்ஸ் உள்ளே போய் ட்ரையலை கவர் பண்ண முடியாது. அது எப்படி மீடியாவுக்கு கசிது? எஃப்ஐஆர் டீட்டெயில் மீடியாவுக்கு எப்படிங்க வந்தது? இது வந்து அந்த பெண்ணை நீங்கள் இன்னமும் இழிவுபடுத்துறீங்க. அதனால தான் சொன்னேன், இது தேசிய மனித மகளிர் ஆணையம் தலையிட்டு விசாரிக்க வேண்டிய விஷயம். எஃப்ஐஆர் டீட்டெயில் எப்படி வெளியில் போனது? யார் கண்ட்ரோலில் காவல்துறை இருக்குன்னு தெரியல. எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இன்னும் பெரிய அளவில் அவங்க எடுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இது 3வது இன்சிடென்ட் இல்லை சென்னையில் 3 மாசத்துல. அண்ணா நகர் 10 வயது பாலியல் குழந்தை சிறுமி அதுவும் இன்ஸ்பெக்டரே துட வாங்கின்னு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள போட்டு அடித்து கடைசியில் ஹைகோர்ட்டு தலையிட்டு காரி துப்பி சிபிஐக்கு மாற்றி அப்புறம் சிபிஐலேருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு போயிருக்கு. 2வது ஒரு 20 வயசு மனநலம் பெண்ணை 7 மாதம் வன்புணர்வு பண்ணி அதுலேயும் அரெஸ்ட் பண்ணாமல் அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பி கடைசியில் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட பெண்ணோட உறவினர் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர்னால விஷயம் வெளியில் வந்து அப்புறம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஐயோ அந்த விஷயம் மாதிரி ஆகிட போகுது, எது அண்ணா நகர் இன்சிடென்ட் ஆகிட போகுதுன்னு கடகடன்னு அரெஸ்ட் பண்ணானுங்க. இல்லாட்டி மறுபடியும் சிபிஐ கேட்டு போய் நிற்பாங்கன்னு. இப்போ 3வது இந்த இன்சிடென்ட். பெண்களின் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வெளியில் போனது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மகளிர் அமைப்புகளும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும். இது வந்து இது ரொம்ப முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் எந்த கட்சியாக வேணா இருக்கலாம். இதை சொல்கிறதாலே நீ திமுக எதிரி அல்லது திமுக ஆதரவு அப்படிலாம் அபத்தமான பேச்சு. நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம். குறிப்பாக சிபிஎம்மில் இருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகள்லாம் இருக்காங்க இல்லையா, சிபிஎம்மோட அவங்களோட விமன்ஸ் குரூப், அனைத்து இந்திய மாதர் சங்கம் போன்றவர்கள்லாம் இந்த விஷயத்தை உடனடியாக கையில் எடுக்கணும். இதை நான் ஒரு வேண்டுகோளாகவே அவர்களிடம் வைக்கிறேன். ஒரு பிரஜையின் வேண்டுகோள் இது. பத்திரிகையாளனாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெருவில் போகிற ஒரு வழிப்போக்கனா கூட எடுத்துக்கோங்க. ஒரு குடிமகனின் வேண்டுகோள் இது. அனைத்து இந்திய மாதர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து பெண்கள் அமைப்புகள், தேசிய மகளிர் ஆணையம் இவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக நான் வைக்க விரும்புவது, இந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் எப்படி வெளியில் போச்சு, உடனடியாக இது குறித்து விசாரணை தேவை. ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இது கூடுதல் மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சம்பவங்களில் காவல்துறை ஈடுபடாமல் இருக்கும். இது போன்ற நிகழ்வுகளுக்கு மிக கடுமையான நடவடிக்கை தேவைப்படுகிறது. இது வந்து மாநில அரசுக்குமே இது நல்லது. முதலமைச்சரே இதில் நேரடியாக உத்தரவிட்டால் கூட நல்லது தான். இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் அதே சமயம் உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவி செழியன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பொள்ளாச்சியில் வந்து நடந்த பாலியல் வன்புணர்வுல பல பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. உடனடியாக வந்து யாருமே வந்து புகார் கொடுக்க முன் வரல. அந்த அளவுக்கு பயம் இருந்துச்சு. ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி கிடையாது. உடனடியாக புகார் வந்து வாங்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அந்த பாதிப்பை ஏற்படுத்திய நபரும் வந்து கைது செய்யப்பட்டாரு அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிடுறது. இது எதை காட்டுது? இப்படிலாம் பேச அவங்களுக்கு வெக்கமா இல்லை? அப்படிலாம் பண்ணாங்கன்னு தானே அவங்க கவர்மெண்ட் வீட்டுக்கு போச்சு. அதை உதாரணம் காமிக்கிறதுக்கு உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? யார் பொள்ளாச்சி சம்பவத்தை ஆதரிச்சா? பொள்ளாச்சி சம்பவத்தை யாருங்க ஆதரிச்சா? திமுக அன்னைக்கு அதை ஏற்று குரல் கொடுக்கும்போது எல்லாரும் திமுக பக்கம் தானே நின்னாங்க. திமுகவை பாராட்டினாங்கல்ல, நல்ல எதிர்கட்சியாக திமுக செயல்படுதுன்னு. இன்னைக்கு உங்கள் ஆட்சியில் ஒரு அவலம் நடக்கும்போது பொள்ளாச்சி சம்பவத்தை கொண்டு வந்து உதாரணம் காட்டுறது எவ்வளவு கேடுகட்ட ஒரு அரசியல் இது. என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்? அரசியல் ஆக்காதீங்கன்னு வரும். அரசியல் தான் இது, எல்லாமே அரசியல் தான். பொள்ளாச்சி சம்பவத்தை நீயே அரசியல் ஆக்கின, தூத்துக்குடி சம்பவத்தையும் நீ அரசியல் ஆக்கின, கஸ்டோடியல் டெத் ஃபினிக்ஸ் ஜெயராஜ் சம்பவத்தையும் அரசியல் ஆக்கின. மனித ரத்தம் சிந்திய ஒவ்வொரு நிகழ்வையும்
அரசியலாக்கி அதில் குளிர் காய்ந்து 21 நீங்கள் தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதான ஒரு எதிர்க்கட்சி. நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம்னு கேட்டது யார்? இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே கேட்டார். அப்போ இன்றைக்கி அரசியலாக்காதன்னு கீதோபதேசம் ஞானோபதேசம் பண்ணுறீங்க. அப்போ எதிர்க்கட்சி அரசியலாக்காமல் என்ன அவியலா பண்ணுவான்? இது நான் சொல்லலை, உங்கள் முதலமைச்சர் சொன்னது. கண்ட்ரோலில் இல்லைங்க. காவல்துறை யார் கட்டுப்பாட்டிலையும் தமிழ்நாட்டில் இல்லை. இதுதாங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதுதான் ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து இதுதாங்க. இல்லாட்டி எஃப்ஐஆர் டீட்டெயில் எப்படி வெளியில் போவோம்? இந்த ஒரு சம்பவத்துக்கே சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் போச்சுங்க. கூட்டணி கட்சியெல்லாம் காலடியில் உட்காந்துருக்கான். இது ஒருத்த விவாதிச்சானா டிவி டிபேட்டில்? இதை இன்றைக்கி வருது. இன்றைக்கி எத்தனை பேர் விவாதிப்பான்னு தெரியாது. இருக்கவே இருக்குது அதிமுக சிம்பல், ரெட்டையில சிம்பல். ஊரே பற்றி எரிஞ்சாலும், இந்த உலகமே அழிஞ்சாலும், சுனாமி வந்து இன்றைக்கி சுனாமியோட 20ஆம் ஆண்டு, இன்னொரு தடவை சுனாமி வந்து உலகமே அழிஞ்சாலும் அதிமுக ரெட்டையிலையை பற்றி தான் இவனுங்க பேசின்னு இருப்பானுங்க டிவி ஸ்டூடியோவில். இதே எடப்பாடி பேரில் நேற்று சம்பவம் நடந்ததுன்னா நேற்று எப்படி பேசியிருப்பானுங்க? எவ்வளவு தூரம் இவங்க திமுக காலடியில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகளாக மாறிவிட்டார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இல்லை, எல்லா சேனலுமே செய்திகளை பதிவு பண்ணாங்களே. செய்திகளை பதிவு பண்ணாங்க. நெரேட்டிவை செட் பண்ணாங்களா? நெரேட்டிவை செட் பண்ணல. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான நீதி கேட்டு நீ பேசணுமா இல்லையா? பொள்ளாச்சி சம்பவத்தில் எத்தனை நாள் விவாதிச்சிங்க? ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போதும் பொள்ளாச்சி இழுத்துன்னு வந்து வைக்கிறாங்களே திமுக. இங்கே நடக்கிற அட்டூழியத்துக்கு பதில் சொல்லணும். பொள்ளாச்சின்னா பொள்ளாச்சியில் பண்ண தப்புக்கு தானே அவன் இன்னைக்கு வனவாசத்தை அனுபவிக்கிறான். அவங்களால எந்திரிக்க முடியலல்ல, தொடர்ந்து தோத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. நாளைக்கு அந்த கதி உங்களுக்கு வரும், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நியாயப்படுத்துனீங்கன்னா இதுக்கு ஏங்க நடவடிக்கை எடுக்கல? எப்படிங்க நீங்கள் விட்டீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்து வருது. அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி இல்லைன்னா அது எவ்வளோ வெக்கக்கேடான விஷயம். என்டையர் அண்ணா யூனிவர்சிட்டியை கவர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் 500 சிசிடிவி வேணும். ரொம்ப பிரமாதமாக கவர் பண்ணணும். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு தான் 500க்கும் மேற்பட்ட உறுப்பு கல்லூரிகள் வந்து இன்ஜினியரிங் பேஸ்டில் செயல்பட்டு இருக்கு, பல இன்ஜினியரிங் கல்லூரி. ஸோ அப்படி பார்க்கும்போது அதனுடைய தலைமையிடமே வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதெல்லாம் ஒரு உள்ள ஒன்றுமே கிடையாது. ஏதோ தர்மத்துக்கு ஓடுது. இத்தனைக்கும் ஃபண்டு இருக்குது. 2012 பிறகு ஃபண்ட்ஸ் இருக்குது. நிதி பற்றாக்குறை கிடையாது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். மாநில அரசால் உறுதி செய்ய முடியும். எல்லா இடத்துலையும் போலீஸை போகணுன்னு அவசியம் இல்லை. தொழில்நுட்ப வசதி மூலமாக அதை தடுக்க முடியும். பிரைவேட் கார்ட்ஸை போட முடியும். குற்றங்களை குறைப்பதற்கு எவ்வளவோ செய்ய முடியுங்க. வைஸ் சான்சலர் என்ன பண்ணி இந்த விஷயத்தில் எல்லாரும் ஸ்டாலினையும் போலீஸ் கமிஷனை மட்டும் குறை சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் வைஸ் சான்சலரையும் பொறுப்பாக்கணும். யார் அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் எனக்கு தெரியல. அவர் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். அவர் கடமை தவறி இருக்கிறார். இதை தடுக்க தவறியதற்கு அவருக்கு தார்மீக பொறுப்பு உண்டு. அவர் விசாரணை கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். ஆகவே இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. இவங்க எதிர்கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்குறதும் பொள்ளாச்சி சம்பவத்தை நினைவு கூறுறதும் அயோக்கியத்தனமான அரசியல், கேடுகட்ட அரசியல். இது உங்களால் ஆள முடியல. எல்லாத்துக்கும் அவன் பண்ணா. இதைத்தானே மோடி பண்ணுறாரு. டெல்லி ஊடகங்களை தானே பண்ணுது. எங்கே தப்பு நடந்தாலும் காங்கிரஸ் பீரியட் நடக்கலையா, நேரு பீரியட் நடக்கலான்னு கேட்குறீங்களா? அதை தானே நீங்கள் கேட்குறீங்க. 2 பேரும் ஆட்சியை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. அவன் ஆட்சி விட்டு போய் 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம் நாள் ஆண்டவனை பற்றி கேட்குறீங்கன்னா அன்றைக்கி அவன் 10 வருஷம் நாள் ஆண்டவனை கேட்குறான். 2 ஒன்று தானே. இதை ஏன்டா தடுக்க தவறுனீங்க? எப்படி எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியில் வந்ததுன்னா பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்து வந்துட்டானுங்க. எது நடந்தாலும் பொள்ளாச்சி சம்பவம் தான். ஏன்னா உங்களால் முடியல, உங்களால் ஆள முடியல. யூ ஹவ் ஃபெயில்டு. நீங்கள் தோற்றுவிட்டீர்கள். அதுதான் உண்மை. இப்போ இந்த 3.5 ஆண்டு ஆட்சியினுடைய மதிப்பீடு வந்து ரொம்ப சட்ட ஒழுங்கு தான் அரசாங்கத்தோட நெத்தியில் இருக்க பொட்டு மாதிரி 1000 டெவலப்மெண்ட் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு சீரழியுது, பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகுதுன்னா கண்டிப்பாக வந்து அரசு வந்து நெருக்கடியை நோக்கி நகர்கிறது என்ற அர்த்தம். ஒரு அரசுக்கான அளவுகள் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கான்றதும் நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்து வேணும். அதான் சொல்லுவாங்க இட்ஸ் லைக் எ பிந்தின்வாங்க. ஒரு பெண்ணோட முகத்தில் நெத்தியில் இருக்க சிந்தூரம் மாதிரி, பிந்தி பொட்டு மாதிரி. சட்டம் ஒழுங்கு தான் அளவுகள், ஒரு அரசுக்கான அளவுகள். அது சந்தி சிரிக்குதா இல்லையா? இன்றைக்கி சந்தி சிரிக்குது. என்ன சந்தேகம்? ஆனால் சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் வந்து உடனடியாக குற்றவாளியை கைது செய்த போலீஸாரை கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாரு. இது அவங்களே மாலை போட்டுக்கிறாங்க. அவர் பாராட்டட்டும். எஃப்ஐஆர் டீட்டெயில் எப்படி வெளில வந்தது? ஏங்க இது சீரியஸ் இஷ்யூங்க. நாளைக்கு யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக இவங்க சென்னை போலீஸ் மாட்டும். எஃப்ஐஆர் டீட்டெயில் எப்படி வந்தது? நான் சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. நீங்கள் என்ன விடுங்க. நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நான் ஒரு வழிபோக்கன். என்னை விட்டுருங்க. நாளைக்கு சம்மந்தப்பட்ட பிரஜை அல்லது யாராவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், மாதர் சங்கங்கள், மகளிர் அமைப்புகள் யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அல்லது தேசிய மகளிர் ஆணையம் சுவமோட்டாவாக இதை எடுத்து நோட்டீஸ் அனுப்பிச்சுன்னா சம்மந்தப்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் போய் நின்று கை கட்டி பதில் சொல்லணும். அவ்வளோ சீரியஸான லேப்ஸ் இது.
இப்போ சிக்கலில் அண்ணாமலை சொன்னது 100% உண்மைங்க. அது அண்ணாமலை சொல்றாருன்றதுக்காக அதுக்கு தமிழ்நாட்டில் மரியாதை இல்லாமல் போகுது, அவ்வளவுதான். ஆனால் ஒரு பெரிய சிக்கல்ல திமுக அரசு இருக்கு. கண்டிப்பா இருக்குது. இவங்க இப்படியே போயிட முடியாது, கண்டினியூஸா போகுது. இல்லை அளவுகோல் எது? இதெல்லாம் தான் அளவுகோல். உடனே அங்க பார், குஜராத்தை பார், ஊபியை பார், இந்த அவ்வளோ பேச்சு பேசுவாங்களே. ராகுல் காந்தி எங்கே போனார்? எங்கேயோ ஏதோ நடந்துன்னா வரிஞ்சு கட்டின்னு போய் நிற்பார்ல. அண்ணாநகர் இன்சிடென்ட்டுக்கு வாய் திறந்தாரா? செந்தாரிப்பட்ட இன்சிடென்ட்டுக்கு வாய் திறந்தாரா? அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டுக்கு வாய் திறந்தாரா? ராகுல் காந்தி எங்கெங்கே போனார்? இதெல்லாம் கேட்டால் நீ சங்கி. எங்கேயோ இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் பெண்களை பாதிக்கப்பட்ட சாமானியனுக்கான ஒரு பிரச்சனையை வந்து பேசுறதுனா ஒன்றும் தவறு இல்லையே. ஏன் பேச மாட்டேன்றாரு? அவர் பேசுறது பூரா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்தால் தானே பேசுகிறாரு. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களையோ காங்கிரஸோட தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ஆளக்கூடிய இடங்களில் பிரச்சனை வந்தால் ஒரு இன்சிடென்ட்டுக்கு ராகுல் காந்தி வாய் திறந்துருப்பாரா? ஒரே ஒரு இன்சிடென்ட்டுக்கு ராகுல் காந்தி வாய் திறந்துருப்பாரா? இப்போ மகாராஷ்டிராவில் ஒரு தலித் பெண் ஒரு சம்பவத்தில் போய் பார்த்துட்டு வந்தார்ல, நல்லது, பார்க்கட்டும். இப்போ இந்த இன்சிடென்ட் வருவாரா? ஹாத்ராஸ்க்குலாம் பிரியங்கா காந்தி ராகுல் போனாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட பெண், காவல்துறை வந்து எஃப்ஐஆர் டீட்டெயிலை வெளிப்படுத்தி அந்த பெண்ணை இன்னும் இழிவுபடுத்தியிருக்கு. இந்த இன்சிடென்ட்டுக்கு ராகுல் காந்தி சென்னைக்கு வந்து சம்மந்தப்பட்டவர்களை சந்திப்பாரா? அந்த பெண்ணை சந்திக்கிற ஃபோட்டோலாம் நமக்கு வேணாம். இந்த சம்பவத்துக்கு ஒரு குரல் கொடுப்பாரா? அந்த குடும்பத்தை சந்திக்க வேணாம், அந்த பெண்ணை சந்திக்க வேணாம், ஃபைன். ஏன்னா அது அந்த ரகசியம் காக்கப்பட வேண்டும். எஸ், ஐடென்டிட்டி வெளியில் வரக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய நட்பில் இருந்தவங்க, அவங்களுக்கு நெருக்கமானவர்கள், அந்த மாணவர்கள் போராடுறாங்கல்ல, மாணவர்கள். ஏன் காங்கிரஸ் மகளிர் அணி போராடல? இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னால் முண்டி அடிச்சு வந்து நிற்பாங்கல்ல. ஏன் இடதுசாரிகள் வரல? ஏன் ஐட்வா வரல? இதெல்லாம் கேட்டால் நீ சங்கி. இந்த கவர்மெண்ட்டில் எவ்வளவு குற்றங்கள் நடந்தாலும், திமுக கவர்மெண்ட்டில் எவ்வளவு தவறுகள், எவ்வளவு குற்றங்கள், பஞ்சமாக பாதகங்கள் எவ்வளவு நடந்தாலும் அதை நீ கேட்கக்கூடாது. நீ கேட்டினா நீ சங்கி. இதுதான் எந்த ஒரு தவறும் இல்லையே. இதுதான் திராவிட மாடலோட ஜஸ்டிஸ் சிஸ்டம். திராவிட மாடலோட நீதி பரிபாலனத்துக்கான அளவுகோல் இதுதான். இங்கே எவ்வளோ வேணால் நடக்கும், எவ்வளோ பாவம் வேணால் நடக்கும், எவ்வளோ பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடக்கும். நீ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டினா, என்னங்க இப்படி நடந்து போச்சு, எஃப்ஐஆர் டீட்டெயில் வெளியில் வந்துச்சு, என்னங்க நியாயம் இதெல்லாம், காவல்துறை என்னங்க பண்ணுச்சு, சம்மந்தப்பட்டவங்க திமுக மந்திரிகளோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இதெல்லாம் கேட்டினா நீ சங்கி. நீ பிஜேபி கைக்கூலி, நீ ஆர்எஸ்எஸ் கிட்ட காசு வாங்குற. இந்த எதிர்வினை தான் வருமே ஒழிய தங்கள் தவறுகளை அவர்கள் ஒருபோதும் திருத்திக் கொள்ள மாட்டார்கள். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி குமார்.